அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் சூத்திரங்கள் கொண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். கெட்டெண்ணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதை சொல்லி கொண்டு வருகிறேன். அவர்கள் எப்படி ஆதி யூத சமயத்திலே இவர்கள் யூதர்கள் இல்லை, ஆனால் வெளியிலிருந்து நுழைந்து தாங்களே யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதிலேயே நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு மெதுவாக தங்கள் குருமார்களை நிலைநிறுத்தி அதற்கு பிறகு டால்மெட் என்ற ஒரு பொய் சாஸ்திரத்தை எழுதி அங்குள்ள மக்களை ஏமாற்றிக்கொண்டு பிழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஒரு தலைமுறையில் ஒருவன் புழுகி அதை நிறுவிவிட்டால் போதும். பின்னால் வருகிற பிராமணன் இது காலங்காலமாக இதானே, அவன் பொய் மனசு உறுத்தல் அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த முதல் தலைமுறை அவங்க சொருவுனா இல்லையா, அவனுக்கு வரைக்கும் தெரியாத நம்ம ஜாதிக்காக நம்ம இதை செய்கிறோம். நான் சரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஜாதிக்கார அளவுக்கு இது பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் வச்சுருப்பானுங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் கொச்சன்னு வச்சுருப்பானுங்க. ஓட்ட சில ஆர்குமெண்ட்னு பேர் அது. அதனால் ஆனால் பின்னால் வரோம் உடனே சின்சியராக இதுதோட கடவுள் சட்டம்னு ஒன்று. இப்போ ஏசுபிரான் அதில் நல்லா கெடுத்து குட்டிச்சவர் ஆகிறானுங்க. 2000 ஆண்டா 400 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்துமீறி எல்லாத்தையும் எழுதிக்கிறானுங்க. கோயிலுக்கு வர சிறுமிகளை அந்த பூசாரி கற்பழிச்சா கூட அவனுக்கு பாவம் சேராது எழுதி வச்சு இன்னும் இருக்குது. நானே சொல்ல, எனக்கு டால்முடுன்றது இப்போ 2 வருஷமாக தான் தெரியும். எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் தான் ஏசுபிரான் அது கடவுளின் புஸ்தகம் இல்லைன்னு சொல்கிறார். கிறிஸ்தவர் பிரச்சாரம் செய்கிறாங்களே தவிர இந்த மாதிரி அறிவுபூர்வமாக எடுத்து சொல்லி விளக்கம்லாம் சொல்கிறதே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை ஓடிப்போங்க, பேய்களை ஓடிப்போங்க, இயேசுவின் நோய்வினாலே நீ இப்போ ஒரு வாரம் பாவம் மன்னிக்கப்படுது, அடுத்த வாரம் ஒரு வாரம் பாவம் செய், அதுக்கப்புறம் பாவம் மன்னிப்பு வாங்கிக்கொள். இப்போ நீ செய்கிற பாவம், எதிர்காலத்தில் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்போவே இயேசுபிரான் செத்துட்டார். இந்த மாதிரி எல்லாம் கச்சமிச்சு. அப்போ அந்த அறிவுபூர்வமாக சொல்லியிருந்தால் மக்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கே. அப்புறம் இவங்க வேலையே இதே தான். உடனே இயேசு தான் பொய்யன், இவன் தான் இது, அவன் எழுதுந்தான் உண்மையா, கடவுள் அவங்களுக்கு ரைட்ஸ் தான் கொடுத்தாராம், சிறுமிகளை நீ கற்பழிச்சிக்கணும்னு கொடுத்துட்டாராம். அது இயேசுக்கு எடுக்கிறாராம். இன்னதான் வந்தாலும் கட்டாண்டு பிடிச்சுவான், இன்னதான் வந்தாலும் நீ பொறத்தையார குத்தம் சொல்லப்படாது. யார்? இயேசுவை இல்லையா? ஒரு இயேசுன்றவரை பொறத்தையார குத்தம் சொல்லப்படாது. முதலாடி முன்ன தரத்துக்கோ, அப்புறம் மற்றவங்களை குறை சொல்லலாம். இதெல்லாம் இவங்களுடைய ஆர்குமெண்ட் மேலே ஆர்குமெண்ட் வச்சு இன்னும் அதை எதை பேசுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மையா பொய்யா, அது ஏன் சொல்கிறாங்க, அதை கேட்டு திருத்தனா என்ன, நம்ம மக்களை திருத்தினா என்ன, இது மாதிரியே இருக்காது, நம்மளுக்கு புத்தியே இருக்காது. அதனால தான் அங்கேருந்து இயேசுவை கொலை பண்ணிவிட்டு அடுத்த 70 ஆண்டுகளில் இங்கே ஓடி வந்து விடுகிறார்கள். இங்கு வரும்போதே திருமூலர் சொல்லிடுறாரு, இவனுக்கு சத்தியம் இல்லாதவனுங்க பிராமணனுங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பாடலே பாடி. எப்படி அந்த மாதிரி பாடல். ஒரு வருட காலம் தியானத்தில் இருப்பார், வாயை திறந்து ஒரே நாள் வாயை திறந்து 4 நாள் வரி சொல்லிட்டு திரும்ப கண்ணை முடிப்பார். ஒரு வருஷம் அப்போ தான் கண்ணை திறப்பார். அவ்வளோ வலிமையாக இருந்து அதை சரியாக சொல்கிறார். அந்த பாடல் ஒரு பாடல்ல இது பிராமணன் சத்தியம் இல்லாதவன், பரன் உண்மை அவங்ககிட்ட இருக்காது. பரன் உண்மைன்னா கடவுள் உண்மை அவங்ககிட்ட இருக்காது, பக்தி இருக்காது, நடுநிலைத்தன்மை இருக்காது, விட்டோரும் உணர்வுலாம் இருக்காது. அப்போ என்ன தான் இருக்கும்? பித்தியரும் மூடர் பிராமணர் தாம் அன்றே, ஜாதி பித்து மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மூடாவன் பிராமணர் தாம் அன்றேன்னார். பிராமணா அப்படி தான், அதுக்கு மேலே இல்லைன்னு அன்றேன்னு அந்த முடிக்கிறார். அதை இப்போ அவங்ககிட்டே இப்போ அதுக்கு அர்த்தம் கேட்கறது கேட்டோன்னா, இப்படிலாம் இருந்தால் பிராமணர்கள் இல்லைன்னாரு, மொழம் இல்லாமல் இருந்தவங்க பிராமணன்னாரு. எப்படி பற்றியா? தாம் அன்றுன்றதுக்கும் தாம் அன்றேன்றதுக்கும் உள்ள வித்தியாசம் பாமர மக்களுக்கு தெரியாது. அதனால் அவர் தான் இப்படிலாம் இருந்தால் தாம் அன்றுன்ற பொருளை வச்சு அப்பவும் பொய் பித்தலாட்ட விளக்கம் கொடுக்குறான். தெரியுதா? அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க லெப்டுன்னு அப்போ சம்பந்தர் 3 வயசில் பாடும்போது தோடுடைய செவியன் பாடுறாரு சிவபெருமான். விடையேறி தூவின் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்றார்.
அப்போ இதெல்லாம் பண்ண தொட்டு இவர் சிவன் கிடையாது, இவன் அன்றே, இவெல்லாம் தான் சிவன் இல்லை அப்படி சொன்னாரா? இல்லை, இவன் அன்றே, இவன் தான் சிவன் பெருமான், இவனே தான்னு நிச்சயப்படுத்தி சொல்கிறதுக்காக போடுறது அன்றே. எப்படி பற்றியா? இப்போ நான் வந்து அதில் அப்படி பண்ணுவேன்னா இதே மாதிரியே இருக்கும். அவன் வந்து அந்த திருடி வச்சுப்பான் ஒருத்தன் ஒரு பொருளை. அந்த திருட்டு பொருளை நீ வந்து குடுற, என் பொருள் எங்கள் ஆளுங்க பொருள் இது குடுறான் அப்படின்னு சொன்னால் அதை நீ பிடுங்கி நம்ம ஆளுகையில் நீ கொடுத்தாதான் நீ வந்து சாமர்த்தியசாலி. அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட இருக்குது, இப்போ திருடின பொருள் அவங்ககிட்டே இருக்குது, அவங்ககிட்ட விளக்கமாக கேட்டு உட்காந்துக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. இது எப்படி எனக்கு சேரக்கூடியது என்றால் இதை நான் எடுத்து வைத்து கொண்டு இருப்பது சரியானது தான். ஏனென்றால் இன்னொன்று அவன் ஒரு ஆர்குமெண்ட் வச்சோன்னா இவங்க இந்த போது அதானே அவன் சொல்கிறது சரிதானே என்ன. அப்புறம் அவன் இல்லை இந்த மாதிரி ஒன்றா இல்லையாமே, இல்லை அப்படி இல்லை, நான் ஒரு விளக்கமாக ஆனால் திருண்டது அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவன் விளக்கம் கொடுத்தா மட்டும் போதும், அதை தான் செஞ்சுன்னுக்கிறான். இப்போது பிராமண கூட்டம் விளக்கமாக கொடுத்துனுக்குது, இவங்க பதில் விளக்கமாக கொடுத்துன்னுக்குறாங்க. ஆனால் திருடின பொருள் அவங்ககிட்ட இருக்குது. நம்மளுது எது திருடின பொருளை? கருவறை திருடி அவன் உள்ள நுழைஞ்சு அது உள்ளே இருக்கிறான். புரிகிறதா? அதனால் திருமூலர் அதை சொன்னார். பேர் அப்படி அவங்க நுழையும் பொழுது எதில் நுழைஞ்சாங்கன்னா சமணமும் பௌத்தமும் தான் அப்போ கோலோச்சி இருந்தது. ஜெயின மதமும் பௌத்த மதமும் தான். 98% மக்கள் ஜைனர்கள். இந்து சமயமும் இருந்தது. எல்லாமே அவங்க சண்டை போடாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவது போல் ஆமை நுழைஞ்ச விட ஆரிய பிராமணன் நுழைஞ்ச நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆரிய பிராமணன் நுழையிறான் உள்ள, நுழைஞ்ச உடனே சமணம் பௌத்தத்தில் நுழைஞ்சி இவன் வேலையை ஏதாவது ஒற்றுமையாக இருக்கிறவங்கள சீர்கழிச்சு சண்டை மூட்டி பகைமை மூட்டி இவன் இருக்கிறத வலிமைப்படுத்தி இன்னொருத்த அழிச்சிடுவான். அழிச்சிக்கினே இருப்பான். இதே வேலை தான் இவன். அது வரைக்கும் ஒற்றுமையாக அந்த சமணம் பௌத்தர்கள் எல்லாமே சண்டை போட்டுக்கிறான். எனக்கு தான் வசதி எடுக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சமண மன்னன், ஜைன மன்னன் தான் தன்னுடைய மகளை பெரும் சிவபக்தனான அரசனான கடற்சிங்க நாயனாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள் பெரிய புராணத்தில். மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஜைன மன்னனின் மகளைத்தான் கடற்சிங்க நாயனார், அவன் வந்து பேரரசன், வடபுலம் என்றவன். தென்னாட்டிலிருந்து வடபுலம் வரைக்கும் வென்றவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் அவனும் ஒருத்தர், ராஜேந்திர சோழன் மாதிரி அவனும் ஒருத்தர் கடற்சிங்க நாயனார். அவன் நின்னான்னா யாராலும் ஜெயிக்க முடியாது. வடநாடு வரை பரவிய பேரரசன் அவன். அவனுக்கு அந்த மராட்டிய மன்னன் தன் மகளை கொடுக்குறான். அப்படி திருமணம் செய்து அவங்க அங்கே வாழறாங்க. இந்தளவு ஒற்றுமையாக இருந்த ஒரு மக்களை பிராமணன் நுழைஞ்ச உடனே பற்றியா புஷ்டம் இன்னும் ஜாதி இன்னும் ஜோதி உன் ஜோதினோ இதுக்கு அவங்ககிட்ட பொண்ணு கட்டுறேன், அவங்ககிட்ட பொண்ணு கட்டுறேன். இப்பவும் கேட்பான் அதை. அதே மாதிரி தான் அப்போ நீ இன்னும் சமணா, நீ இன்னும் அவனா இந்துன்ற வார்த்தை அப்போ கிடையாது, சைவம். அவன் சைவனை கும்பிட்றவளோ நீ எதுக்கு கொடுக்குற, இந்த மாதிரிலாம் குட்டிக்கலாபனம் பண்ணி சுத்தமாக இந்து சமயத்தை ஓட்ட வச்சான் பிராமணன் தான். இன்னை வரைக்கும் மீதி இப்போ எஞ்சிருக்கிறவங்க 2% ஜைனர்கள் தான். இன்னை வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜைனர்களான நாம தான் இந்து சமயத்தை அழிச்சோம் நினைக்கிறாங்க. இல்லை, ஜைன மதத்தில் நுழைந்த பிராமணன் அழித்தான், மூட்டி விட்டு அழித்தான். ஏனென்றால் இவர்களுடைய இயல்பு ஒற்றுமையாக இருப்பது. இந்திய குடியில் நீ சிவனன்னா கும்பிட்டுக்கோ, பெருமாள்லாம் கும்பிட்டுக்கோ, நான் ஜைன மன்னனாக இருந்துக்கோ, நீ சைவனாக இருந்துக்கோ. மிகப்பெரிய நாயனாரில் ஒருவனாக இருக்கிறான் இன்னும் கடற்சிங்க நாயனார். அவங்களுக்குள்ள திருமணத்தை ஏற்பாடு செய்து முடித்து வைத்தவன் செருத்துணை நாயனார். அவன் ஒரு சிற்றரசன். அவன் பார்க்குறான், அந்த மராட்டிய பெண்ணை பார்க்குறான், கடற்சிங்கனுடைய வீரத்துக்கும் அவளுடைய அழகுக்கும் சரியாக இருக்கும்னு அவன் தான் முனைந்து நின்று அவங்க 2 பேருக்கும் திருமணம் பேசி திருமணம் பண்ணி வைக்கிறவன் சைவ மன்னன் செருத்துணை நாயனார். எங்கே இருக்குது இல்லையா? ஆனால் பாப்பா நுழையிறான் பாரு. நுழைஞ்சோன்னா பிரித்து எல்லாத்தையும் பகைமை மூட்டி சுத்தமாக கோயில்களில் இந்த திருவாரூர் கோயிலில் விளக்கரிக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? நம்மினேந்தேடியல் கதையிலேருந்து நம்ம பார்த்துன்னு வரோம். எல்லாரையும் சுத்தமாக பாழஞ்சு தூர்வாடுறாரு. தூர்வாரத்துக்கு ஆள் இல்லை. இவனுக்கு தான் சமண பிராமணர்கள் நிறுத்திக்கின்னு. அப்போ சமண மதத்தில் பிராமணன் நான் பிராமின் கிடையாதுன்னா இன்னமும் நீங்கள் குறிப்பில் பாருங்கள், மகாவீரர் எந்த புத்தகத்தையும் எழுதலை. ஆனால் மகாவீரரின் சீடன் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்ட ஒரு பிராமணன் தான் முதலிலே
ஜைன மத சாஸ்திரத்தை எழுதுகிறான்னு இருக்கும், இன்னமும் குறிப்பு இருக்கும். இவன் வேலையே இதே தான், நுழைவான் உன்னை சாஸ்திரம் எழுதுவான். மனப்பக்குவத்துக்கு தான் ஆன்மீகம். அப்போ அந்த மனப்பக்குவம் மன போராட்டத்தில் வரும். அப்போ மன போராடாமல் ஈஸியாக இருக்கணுன்னொடனே அதை வெளியில் சாஸ்திரமாக எழுதி வச்சுக்கிறது. அப்போ என்ன பண்ண, கோயிலுக்கு போகும்போது கை காலை கழுவின்னு போதும், சரி முடிஞ்சிச்சுன்னா அப்படி தான் போனால் இப்படி தான் இந்த ஸ்லோகம் சொல்லிக்கா, இப்படி சுற்றிக்கா அப்படி சுற்றிக்கா அப்படின்னு இதெல்லாம் சாஸ்திரம் எழுதிட்டோன்னே அந்த மனசை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆன்மீகமே மனம்தான். அப்போ அந்த மனதை போராடாமல் அதை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறதுக்காக இவங்க எழுதிக்கிறது சாஸ்திரம். சரி, திரும்பவும் அது என்னவாயிடுது, புறச்சடங்கு சாஸ்திரமாக மாறிடுது. புறச்சடங்கு சம்பிரதாய சாஸ்திரமாக மாறிட்ட உடனே அவ்வளோதான், எல்லாமே கெட்டு போகுது. அப்புறம் இதே தான் பகை, அவன் இந்து எல்லாம் போட்டு எல்லாம் முடியுது. அதுக்கு பிறகு அதை சமணம் பௌத்த ரெண்டுத்தில் நோஞ்சி இதை ஓட்ட ஒழிக்கிறாங்க பௌத்த பிராமணர்கள். நான் பல முறை சொல்லிட்டு நேற்று கூட வகுப்பில் சொன்னேன், எப்படி பௌத்தத்தில் நுழைஞ்ச பிராமணன் அந்த தம்மபத்தில் என்ன திருத்துறான், ஒரு பிராமணன் அப்பா அம்மாவை கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராது. இன்னும் இருக்குது, வெரிஃபை பண்ணுங்க நெட்டில் போயிட்டு, என்ன தம்மபதம் பிராமணன் அப்படின்னு போடுங்க, ஓடியாரும். அப்படியே என்னன்னா ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணால் பாவம் சேராது, ஒரு பிராமணன் 2 சத்திரிய ராஜா கொலை பண்ணால் பாவம் சேராது, ஒரு பிராமணன் 4 ஊரை அழிச்சாலும் பாவம் சேராது. எல்லாம் இருக்குது சார், நாங்கள் கூட சும்மா சொல்ல, எல்லாம் இருக்குது. இதை தான் அவன் செய்கிறான், புரியுதா? அது பிறகு இவங்க போராட்டம், அப்பர் சுவாமிகள் இதெல்லாம் இது பண்ண, அங்கே இயேசுவை அவர் கட்டிச்ச உடனே அவரை கொலை பண்ணிட்ட உடனே அப்புறம் அந்த பாவத்தால் யூத ஒட்ட ஒழிஞ்சுதான். இன்றைக்கி இஸ்ரவேலர்கள்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், சண்டை நடுக்குது, அமாசுக்கும் அதுக்கும். நிம்மதி போச்சா, பாப்பம் நோஞ்ச குற்றம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பாரர்கள்னு இருக்கும் பைபிளில், இவனுக்கு தான் அது. அங்கேருந்து பேசப்படாது, இயேசு பொருட்கள் பரவணுன்னா அங்கே அந்த உடனே எங்கேருந்து பேசப்படாது, இங்கே உடையாது. இங்கே எல்லா வேலையும் செஞ்ச உடனே சும்மா இல்லாமல் அப்புறம் போட்டு சுண்ணாம்பு காலையில் சுட்டு. ஜெயின மதத்தினுடைய கொள்கையே ஜீவ ஹிம்சை இருக்கக்கூடாது, பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது இல்லையா, அஹிம்சை. அப்போ இவனுக்கு பிராமணனுக்கு என்ன பண்ணுறானுங்க, மகாவீரர் நீங்கள் எங்கேயுமே மாஸ்க் போட்டு பார்த்ததே கிடையாது. மகாவீரர் பாட எங்கே நீங்கள் மாஸ்க் போட்டணும் ஒரு பெருக்கின்னு அந்த பார்த்துக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. இவனுக்கு உள்ளே நோஞ்ச உடனே அதனுடைய முக்கியத்துவத்துக்கு பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா செய்வானுங்க இவனுங்க. உடனே மாஸ்கை போட்டுக்கிறது, என்னென்னா பூச்சிலாம் உள்ள சுவாசத்தில் போனால் சேர்த்து பெருக்கின்னு அண்டு காட்டுறது, புறச்சடங்குகளை அதிகப்படுத்தி காட்டி இவனுங்க தான் ரொம்ப முக்கியமானவனுங்க, ஆர்த்தடாக்ஸு ஜெயினர்கள் அப்படின்னு ஆக்கிடுவான். அதுமாதிரி ஆக்கினோன்னா அப்போ இவங்களெல்லாம் குருமாலாம் நிறுவி எல்லாம் பண்ணி மண்ணெல்லாம் இருக்கிறான். அப்புறம் கடைசியில் அப்பர் சுவாமிகள் சிவன்லாம் கிடையாது, பெருமாளாம் கிடையாது, சுமணங்காட்டியம் அப்படின்ட்டு எல்லா கோயிலையும் நிறுத்திடுறானுங்க. அப்புறம் அடியன் சம்பந்தராக பெரிய போராட்டம் நடக்குது. அப்போ சும்மா இல்லாமல் இந்த ஜீவஹிம்சை பேசின ஜெயின பிராமணன் அந்த மகேந்திர பல்லவன் காஞ்சிபுரத்தை ஆண்டவன் என்ன ஐடியா கொடுக்குறான்னு தெரியுமா, அப்பர் சாமி என்ன அப்படிப்பட்ட அவர் என்ன பெரிய கொலகோற்றம் செஞ்சிட்டாரா, இல்லை ஒரு பெரிய இது பண்ணிட்டாரா, சிவன் இருக்கிறத அந்த சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அந்த நல்லான உடனே அவர் சிவன் இருக்கிறாருன்னு பாடுறாரு. இவ்வளோதான். அதுக்கு மூட்டி விட்டு இவன் பொய் சொல்கிறான் எல்லாம் பண்ணுறான்ட்டு விஷத்தை கொடுத்து சாப்பிடு, யானையை விட்டு சுண்ணாம்பாலையில் முடிச்சு கல்லில் கட்டி கடல் தீ. இப்போது இதை சொல்லும்போது இந்த உண்மையை எப்படி அங்கே சமண மதத்தில் நுழைஞ்சு இயேசுவை கொண்டுட்டு இன்றைக்கி வெளில வந்துட்டோன்னா உலகமே என்ன சொல்லுது, யூதர்கள் இயேசுவை கொண்டானுங்க, புரியுதா? ஜூஸ் கில்டு ஜீசஸ் கிரைஸ்ட். இது மட்டும்தான் இருக்குது. 2000 வருஷம் கழிச்சு அவனுங்களை எப்படின்னு அடிச்சுக்கிறான். அவன் வெப்சைட்டில் போய் பார்த்தா நாங்கள் கொள்ளலை, ஏசு எங்களை ஒரு ஆதி யூத சமத்தை சேர்ந்த நாங்களே விடுவோம். அப்புறம் அவன் விளக்கம் சொன்னவன் தான் எனக்கே புரிஞ்சுக்கலாம், ஆகாடா எவ்வளோ நடந்துக்குதுடா சுட்டு. அப்புறம் விளக்கம் சொல்கிறான், அவன் எடுத்து கொடுத்ததா டால்முட்ற வார்த்தை எனக்கு தெரியாது, அவன் தான் எடுத்து கொடுத்தா டால்முட்டு படி இதில் இருக்குது பாரு, பட்சம் இவ்வளோ அக்கப்பூ இருக்குது. இதை தான் ஏசு கண்டிச்சார். ஏசு எங்களையும் கண்டிக்க போகிறார், அவர் எங்களை அவர் இவன் நோஞ்சி புழுவி இது கடவுள் கொடுத்த எங்களுக்கு கொடுத்த அதிகாரம்னா சிறுமிகளை போய் கற்பழிய பிற கடவுளுக்கும் அப்படி ஒரு கடவுள் கொடுப்பாரான்னு ஏசு கேட்டோடனே ஆத்தத்தில் அவர் அடிச்சு சாவச்சு பையன் இவன் அப்படின்னு பண்ணிட்டான். அப்புறம் இப்போ மொத்த பழியும் எங்கள் மேலே வந்து போச்சு. யார் மேலே? யூதர்கள். சரி, அதே பேட்டை நீங்கள் விளையாடுறானுங்க. 600 ஆண்டுகள் எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ மொத்த பழி யார்? அப்பர் சாமியை யார் கொடுமைப்படுத்தினாங்க? சமணர்கள், ஜெயினர்கள். இன்னவங்க சுமக்கிறாங்க, பழி சுமக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயினர்கள் அப்பரை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஜெயினர்கள்
இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரில. அதுக்கப்புறம் அவங்களே எழுந்து வந்து நாங்கள் கொடுமைப்படுத்தலை, வெளியிலேருந்து நோஞ்ச பிராமணன் தான் குருமார்களாக தன்னைத்தானே நியமித்து கொண்டு அவன் வந்து மகேந்திர பல்லவனுக்கு ஸ்க்ரூ பண்ணி பெரிய புராணத்தில் இருக்குது. இதை கூட நான் சொல்லலை, பெரிய புராணத்தில் இருக்கிறது தான் சொல்ல. பெரிய புராணத்தில் இருக்குது, அவன் கேட்டு தான் செய்கிறான். அவன் வந்து ஜெயின மதம் இருக்குது. ஜெயின மதத்தில் யானை இது பண்ணால் தப்பிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி அவன் சொல்லிட்டு சிவன் தான் காப்பாற்றினா போய் சொல்கிறான். ஜெயின மந்திரத்தை உபயோகப்படுத்தி ஒரு மத யானையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவன் எதுக்கடா போய் சொல்ல போகிறான்? அப்படி போய் சொல்கிறவனுக்கு அந்த ஜெயின மந்திரம் பலிக்குமா? அதெல்லாம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு பேசுவானுங்க பண்ணி அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் விஷத்தை தப்பி அதுக்கும் ஜெயின மந்திரம் இருக்குது. சுண்ணாம்புகள் வச்சு சுண்ணாம்புகள் சுடுறத எவ்வளோ துடிச்சு போயிடுவான். இவங்களுடைய கொள்கையே அஹிம்சை தான் பேஸு. ஜெயின மதத்தினுடைய அஹிம்சா தத்துவத்தையும் இயேசுபிரானுடைய டாலரன்ஸ் என்ற சகித்துக்கொள்மை இதை ஒன்று சேர்த்து தான் அவர் வந்து சத்தியாகிரக போராட்டன்றதே காந்தியடிகள் உருவாக்கி வெற்றி பெற்றார். அந்த சாத்திக முறையிலேயே அவ்வளோ பெரிய படபலம் துப்பாக்கி பீரங்கி வச்சு சுட்டவனா ராஜாவெல்லாம் சுட்டு தள்ளிட்டான். எல்லாரையும் பகத்சிங்லேருந்து எல்லாரையும் தூக்கில் போட்டு சாவச்சிட்டான். அமக்கலம் பண்ணிக்கிறான். டகான்னு இவர் சுக்குமாந்தடி மட்டும் வச்சு இந்த கொள்கையை வச்சு அவங்களே விரட்டிடுச்சு காந்தி. எவ்வளோ பெரிய வெற்றி இல்லையா? அவரே பட்பன்னு சொல்லிட்டான் பாரு. யாரு? பிராமணன், கோட்சே பிராமணன். என்னது இது? இவங்க இன்னும் அந்த அட்டுழியை தொடருது. அப்போ தானே நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இதை அப்புறம் தூக்கி சுண்ணாம்புகள் அப்புறம் மகேந்திர பல்லவன் கேட்குறான். பெரிய புராணத்தில் படிங்க இருக்கிறது. மகேந்திர பல்லவன் கேட்குறான் அந்த சமண குருமாரில் எல்லாத்தையும் தப்பிச்சு வர்றார். எது தப்பிச்சு வந்தாலும் நீ வந்து ஜெயினத்தில் மந்திரங்குது அதில் தான் தப்பிக்கிறான் சொல்ல. ஜெயின மந்திரத்தால் தப்பிக்க முடியாத ஒரு தண்டனை நீங்களே சொல்லுங்கள், நான் அதை கொடுக்குறேன், என்னால் தொடர்ந்து எல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி கல் கட்டி கடலில் நடுக்கடலில் போட்டால் அது தப்பிக்குது. ஜெயின மந்திரம் இல்லை. சரி போடுறான். அவர் கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்பர் கரையேறி அடைய என்ன இருக்குது? ஓட்டி கடலூர் ஓட்டியில் போய் பாரு. கரையேறி வர்றார். அப்போ தான் அந்த மன்னன் திருந்தாரான். அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ இது சிவனூரால் தானே தப்பிச்சா சொல்லிட்டு அப்பர்கிட்ட மன்னி கேட்டுன்னு பாடலிபுத்திரம் அந்த பல்கலைக்கழகத்தை இடித்து தள்ளி அந்த கல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டிட்டான். ஆனால் அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சைவம் தழிக்கிறது எல்லாம் ஓகே. ஆனால் பழி இப்போ எங்கே? அங்கே எப்படி இயேசுவை யூதர்கள் கொண்டாலும் ஆச்சோ அதே போல் அப்பரை ஜெயினர்கள் கொடுமைப்படுத்தினாங்கன்னு பதிஞ்சு போச்சா? இப்போ ஏன் இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு? 1300 ஆண்டுகள் ஆகிடுச்சு. ஆனால் 1300 ஆண்டில் ஒரே ஒரு ஜெயின முனிவர்கள் கூட தோன்றி இது வந்து நாம் ஆதி சமணர்கள் நாம் செய்யலை, இதை வெளியிலேருந்து நுழைஞ்ச இந்த சமண பிராமணர்கள் தான் இதை போல் மன்னனை தூண்டி கொடுமைப்படுத்தினார்கள். ஒருத்தர் கூட சொல்லி கொடுக்கல சார். நீங்கள் தமிழ்நாடு ஜெயினவர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கூணி குறுக்கி இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்றதை ஸ்டாம்ப் பண்ணிட்டு போயிட்டான். பிராமண வேலையே இதே தான். இவன் ஸ்கூலில் புந்துவான், இவன் கொடுப்பான், எல்லாரும் பண்ணுவான். அழகாக அதிலேருந்து எஸ்கேப்பை எல்லாரும் இன்றைக்கி இந்து பிராமணாகிறான் பார். பழி அங்கே அப்போ தான் அந்த பழமொழியே வந்தது. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். புரியுதா? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. பாவம் பாப்பானிடம், ஆனால் பழி பூரா ஜெயினர்களிடம். பாவம் பாப்பானிடம், பழி பூரா யூதர்களிடம். இந்த மாதிரி பாவம் பாப்பான் செய்கிற பாவத்துக்கு பழி பூரா இந்துக்களிடம் நமக்கு வரக்கூடாது. திரும்ப சொல்ல நமக்கு வர ஏன் இவரில் ட்ரிப்டின்னு கத்துறாரு, இன்னொருத்த சொல்கிறாரு. உத்தையாண்டா சொல்கிறேன். எனக்கு என்ன வேலை இல்லையா, வெட்டி இல்லையா? யார் அழிக்கிறது? அவன் அழிக்க முடியல. இப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தேய்ச்சி அழிக்கிறான். ஐயோ நாங்கள் கொள்ள இன்னும் ஜெயினர்கள் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை. இனிமேல் போய் யாருன்னா சொன்னால் தான் உண்டு. நம்ம செய்யலை, வெளிலேருந்து கொஞ்சம் பாப்பம் செஞ்சு நம்ம மேலே பழி வராமல் பண்ணிட்டு போயிட்டான். முதல்ல அதை அழின்னு அவன் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இவங்க. அப்போ இதே மாதிரி தானே இங்கே வரும். நம்ம முன்வைத்து பாப்பான் எல்லா கொடுமையும் செஞ்சுட்டு இந்துக்கள் கொடுமை செய்தான்னு சொல்லிட்டு அவன் அழகாக எஸ்கேப் ஆகி போயிடுவான். எங்கே போயின்னுக்கிறான்? இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கும் இஷ்டத்துக்கும் மெதுவாக போயின்னுக்கிறான். அதுவும் இந்த டேகோட போகிறான், பிராமின் கிறிஸ்டியன்ஸ். அப்புறம் பின்னால் எல்லாம் பழி வந்துச்சுன்னா ஏன் வந்தீங்க? நாங்கள் சொல்லி கேட்கல, அவங்களாம் முரட்டணுங்க, அவனுக்கு மாதிரி பண்ணிட்டானுங்க, அதனால தான் அவங்க பிடிக்காமல் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னா நம்மளாம் அதை வாங்கி கட்டின்னு உட்காந்துருணும். அவன் நம்ம தான் ஏதோ அதனால தப்புலாம் செஞ்ச மாதிரி. அதுக்காக தான் லெப்டுன்னு கத்துறேன். இவங்களுடைய சரித்திரத்தை திரும்ப சொல்கிறேன். கடவுள் எனக்கு தெரியப்படுத்தினான்,
சம்பந்தராய் வந்து அப்போ இப்போ புரியுதா ஏன் மகாவீரரே ஏன் சம்பந்தரா வந்தான்றது புரியுதா? ஏன் பிரம்மேந்திரர் அதை சொன்னார்? மகாவீரர் தான் சம்பந்தரம் தான் முதல்ல அதை டிக்ளேர் பண்ணவர் பிரம்மேந்திரர் தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? மகாவீரர் பெயரால் அவர் ஏற்படுத்திய சமணத்தின் பெயரால் இந்த கொடுமை செய்கிறாங்க. அப்போ இந்த பழி அங்கே போகுது, சமணர்கள்னு போனாலும் அவங்க தலைவர் மகாவீரர்கிட்ட போகுது. புரியுதா? அப்போ அதனால தான் தன் பெயரை வைத்து தன் பெயரால் நடத்தப்படுகிற அட்டுழியங்களை தண்டிப்பதற்காக மகாவீரரை சம்பந்தராக வந்து அவர்களை தண்டித்தார். இன்னும் பிரம்மேந்திரர் எழுதி வச்சுக்கிற புத்தகத்தில் இருந்து பாருங்கள், ஒரு ஜானியின் சரித்திரத்தில் இருக்கிறது. புரியுதா? ஆன்மீகம் இவ்வளோ நுட்பமானது. நீங்கள் நினைக்கிற மாதிரில அப்போ பார்ப்பான் அந்த மேலோட்டமாக விளையாடி இதெல்லாம் பண்ணின்னு அவன் போய் நேரு. உங்களுக்கு வந்து கர்மயோகத்தை பற்றி சொல்லின்னு வரேன் 2-3 வாரமாக. ரொம்ப நேரமாகிடுது, அதனால் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடலான்னு நினச்சேன். எப்பவும் போலவே 300 அது பாட்டுட்டு இருக்குது. அது 2 வாரங்களாக சொல்லி வந்து எப்படி கர்மயோகம், புத்தர் சொன்ன கர்மயோகமும் கண்ணபிரான் சொன்ன கர்மயோகம் எது, ஆனால் பாப்பா சொல்கிறேன் கர்மாந்திரம் புட்சி கர்மயோகம் எதுன்னு சொன்னவங்களுக்கு இல்லையா? ஜாதியை நொழிச்சு அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும், அதுதான் கர்மயோகம். பரபரப்ப கர்மா இன்னொரு கர்மாவும் ஏன் செய்யப்படாது. புரியுதா? இந்த மாங்குப்பத்தில் தமிழ் முறையில் வெற்றிகரமாக பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. இவங்களுடைய வர்ணாசிரம தர்ம பிரகாரம் பாப்பா தான் செய்யணும். ஆனால் அவங்க பண்ண இதுவும் அதில் கடவுள் விளையாடிய விளையாட்டும் அதனுடைய வெற்றியும் அவங்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அந்தளவுக்கு பெரிய வெற்றி போட்டு பயமுறுத்தினாங்க. நான் சொன்னேன் இல்லை, நல்ல ஆசீர்வாதம் வாங்கிதான் அம்மை நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. செய்யுங்க, நல்லா வெற்றிகரமாக வரும். வெற்றிகரம்னா சாதாரண வெற்றி இல்லை. இந்த இடத்துல 4000 படிக்கிறாங்க, அதை படிக்க அங்கே நடக்கிறதெல்லாம் அந்த பிரபதத்தில் ஓடுது. மண் கொண்டு வந்தார்கள்னா அங்கே மண் எடுத்துன்னு வராங்க. இது கலசம் எடுத்து போனாலும் அதில் கலசம் எடுத்துன்னு போகிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு அதில் கடவுள் விளையாட்டுலாம் விளையாடி இருக்கேன். இப்போ இது என்னாச்சு, இது என்ன வரணும், என்ன ஆசை, இவனுடைய இது பிரகாரம் பரதர்ம கர்மா பிராமண மோசம் அதெல்லாம் நீங்கள் வாசப்படாது. அப்போ வந்து இவங்க செய்கிற தப்பு தண்டாக்கு அம்மை வந்து அருள் செய்தாலா எனக்கு முன்னாடியே சொல்லி வெற்றிகரமாக இருக்கும் பயப்பட வேணான்ட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே. இப்போ விளையாடுறாங்களே, உண்மையிலே நடந்து முடிஞ்சிடுச்சே. நான் ஒன்று ஃபியூச்சரை சொல்லியே இது என்னது? இப்போ நான் சொன்னது தானே கரெக்டு? வாரணாசம்ன்றது இவங்க கிருஷ்ணர் வாயில் சொல்லணும் பொய்ன்றது தானே கரெக்டு? இதே விளையாட்டை அங்கே எல்லாம் கெடுத்து குட்டி சேராகணுன்னே அதுக்கு பிறகு அந்த சமணர்கள் பௌத்தர்கள்லாம் சுத்தமாக ஒழிக்கப்பட்டுடுச்சு. இப்போ 2% தான் ஜெயினர்கள் இருக்கிறாங்க. பௌத்தர்கள் அது கூட கிடையாது. இந்தியாவில் தோன்றிய மதங்கள் தான் ரெண்டுமே. இன்னும் சொல்லப்போனால் புத்தருக்கும் முன்னால் 500 வருடம் முன்னையவர் மகாவீரர். புத்தருக்கும் முன்னால் அவ்வளோ பழமையான காணாமல் போயிடுச்சு. அது இப்போ புரியுதா நான் ஏன் சொல்கிறேன்? நான் என்ன வெறுப்பிலே சொல்கிறேன்? ஆமன் நோஞ்ச வீடும் ஆரிய பிராமணன் நோஞ்ச நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லைன்னு சொன்னேன்னு உருப்படாமல் போயிடுச்சு சமணமும் பௌத்தமும் நம்ம இதில். அப்போ இன்னும் இவங்களை வச்சுக்கின்னு இன்னும் இவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வச்சுக்கின்னு இன்னும் இவங்களுக்கு பொய்யா பேச விட்டு பொய் சாஸ்திரமாக எழுதிக்கினே இருக்கிறானுங்க. அதை நம்பினா இந்து சமயம் நம்ம சொல்கிறோம்னா காளியா தாமரியத்தன்னு நம்ம கொண்டாடி கும்பிட்ற இதுவும் தானே சேர்ந்து அழியும். காப்பாற்ற வேண்டிய என்னோட கடமை இல்லையா? ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறாங்களே, ட்ரூ லிவிங் காட்ஸ் உயிரோடு இருக்கிறாங்கன்னா ட்ரூ லிவிங் காட்ஸ் தயார், ட்ரூ லிவிங் காட்ஸ் அண்ட் ட்ரூ லிவிங் காடஸஸ் தயார். நம்ம கடவுள் யாருமே எந்த கடவுளும் பொய் இல்லை, எல்லாமே உண்மை. காளி உண்மை இல்லையா? அம்மை மாரியம்மன் உண்மை. எல்லாம் போற்றியில் படிக்கணும். இதுக்கு எனக்கு செய்த அருள் அவ்வளோ இருக்குது. ஒரு கடவுளே என்ன உடலை மஞ்ச மாதா முதல் கொண்டு இல்லையா? கல் நோட்டு அடிக்கிறாருன்னு பழி போடுறான். உடனே அங்காள பரமேஸ்வரன் வந்து இறங்குது இங்கேயே. இப்போ சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போனாங்க ஒரு தேசி இங்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அவருக்கு கொலையில் களை எடுக்கிறாங்க இங்கே தான் இந்த பம்பு கொட்டை வேண்டாம். அப்போ பழி போடுது. எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க பழி போடுறாங்க சாமி நீங்கள் கல் நோட்டு அடிக்கிறீங்க. நான் அம்மாக்கிட்ட தான் வேணும். எவ்வளோ சாமி இறங்குற? ஒரு சாமி உண்மையாக இருக்கும், இறங்கி கேளுன்னு. நீ கேட்டால் தான் உண்டு. ஏன்னா அங்கங்கேருந்து வராங்க. சாமி அங்கே பேசிக்கிறாங்க சாமி இந்த ஊரில் பேசிக்கிறாங்க சாமி. ஏன்னா உங்களை போய் சொன்னால் அதை நோட் அடிக்கிறார் அந்த சாமியார் தானேன்றாங்க சாமி. என்னடா இது? நான் விளையாட்டை நினச்சிட்டேன். 2 வருஷம் ஓடுது இந்த கதை. அதுக்குள்ளே இங்கே ஆடு மேய்ச்சினது ஒரு ஆள் நான் பார்த்தேன். வேலியில் ஒரு கலர் நோட்டு இருந்தது. ஒரு பக்கம் பிரிண்டாக தான், ஒரு பக்கம் வெள்ளையாக தான்.
அவன் பங்குக்கு சுற்றுல ஜனங்களுக்கு கேட்கணுமா வதந்தி சுற்றுறதுன்னா செம்ம லட்டு பூந்து தின்ற மாதிரி ஒன்று இப்படி பில்டப் கொடுத்து அது இன்னொன்று பில்டப் கொடுத்து பகீர் என்னடா இது நாம சமயம் பிரிண்ட்டு தப்பாக போச்சுன்னு வெளியில் கொடுத்தாங்களா. அதனால் ஒரு பக்கம் பிரிண்ட்டு தான் ஒரு பக்கம் வெள்ளையாகிட்டான். சொல்கிறான் சார் நீங்கள் என்னன்னு நான் எங்கே போவேன், நான் சிவனே நீங்கள் வந்து உட்காந்துக்கிறேன், நீ கேட்டால் தான் உண்டு, நான் போய் அங்கங்கே ஆட்டை வச்சுக்கின்னு நான் கலர் நோட்டு அடிக்கலை, நான் கலர் நோட்டு அடிக்கலான்னு சொல்ல முடியும். அப்போ அதே இடத்துல வந்து களை எடுக்கும்போது அந்த அம்மா அந்த பேர் கூட என்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த மல்லிகான்னு அதுதான் சாமி கலரி விடுது களை எடுக்கும்போது தெரியுமா. சரி நைட்டு 1 மணிக்கு வந்து ட்ரங்க் போட்டி மாறுதான் ஆசிரமத்துக்கு. அப்போ நைட்டு 1 மணிக்கு அம்பப்பா ட்ரங்க் போட்டி மாறு சாமி. நம்ம மெட்ராஸில் நடரா ஆப்ஷன் செய்வோம். அப்போ நடரா ஆப்ஷன் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் சாயந்தரம் கிளம்பி இங்கே வந்து சேர்த்து நைட்டு 1 மணி ஆகும். நம்ம லாரியும் கார் வந்தது அது சொல்கிறாங்க சாமி அந்த 1 மணிக்கு வருதான் வண்டி, அதில் ட்ரங்க் போட்டி மாறிடுச்சான். அடே என்ன அப்போ இது நீ அங்கே போய் நீ சரி பண்ணு. அப்போ தான் அம்மன்கிட்ட வேண்டிய அந்த ஒன்றும் இல்லை. அப்போ தான் அங்காள வரும்போது சரிங்க அதே மாதிரி சொல்லிச்சு. அப்போது ரொம்ப மேலே இறங்கி அப்போ நான் ஜாதி இல்லைன்றதும் ஒன்றா வருது. ஏன்னா காலனி அவங்க மேலே தான் இறங்குச்சு. இது வசதி ஜாதி ஆச்சு, நடு ஜாதி ஆச்சு, இவங்க மேலாம் இறங்குறதுனால அதெல்லாம் இல்லவே இல்லை. பிராமணம் மட்டும்தான் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த நடுச்சாதி மண்டைங்களே உங்கள் மரமண்டைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜாதி இல்லைன்னா இல்லை தான், தெரியுதா. அவரவருடைய தனித்தனி பக்குவத்தை பொறுத்து தான். அப்போ கலநோட்டாச்சுன்னு இறங்கிச்சு ஜாயின்னு இறங்கி சதுர் வாங்கி அது ஆடின ஆட்டத்தில் அந்த புல்லு தரையே கடன் தரைய ஆகிப்போச்சு. என் பாலகண்டான் சத்தியத்துக்கு சத்தியமாக தவம் பண்ணுறேன், யாராவது தப்பாக பேசுனா அடிச்சு தூக்கிட வேண்டாம் சொல்லிட்டு தரையில் அடிச்சு பூமியில் அடிச்சு சத்தியம் பண்ணி பரண்டு உருண்டு செம்ம மக்களாக நடந்துக்குதாங்க என்ன. அப்புறம் வந்து சொன்னார் தேசிங்க சாமி ஒன்றும் முடியல சாமி, 3 ஊர் ஜனம் சேர்ந்துச்சு சாமி அங்கே. என்ன அவன் முருகன்டா அவன் சொல்லிட்டு நான் விட மாட்டேன்டா, இப்படி தப்பாக பேசு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட ஆசிரமத்துக்கு வந்து கிடையாது. அதான் அது ஒரு ஐசி. இங்கே வந்திருந்தா கூட சரி நம்ம சாமியை தப்பாக பேசுகிறாங்கடான்னு உஸ்குன்னு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு நாள் வந்ததே கிடையாது. போடுறான்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வர சொன்னேன். அப்புறம் வந்த உடனே அது இங்கேயும் சொல்லிச்சு, முச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சாமி முருகவே தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை சொல்லிச்சு இல்லை. அதனால தான் சொல்ல வரும். அதோட அந்த வதந்தி இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா அந்த மல்லிகாவும் வந்து அழுதுகினே கேட்டால் மன்னிப்பு கேட்டு போச்சு. நான் தான் தப்பாக பேசு சாமி, மன்னிச்சிடு சாமி, எனக்கு தண்டனை குத்துறாரு சாமி. சரிம்மா போய் இனிமேல் நம்ம எல்லாம் பேசு. புரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது என்ன கடவுளா இல்லையா? நான் என்ன ஒரு மந்த சக்கரம் போட்டு ஓம் கிளீம் க்ரீம் பட் என்ன கல் நோட்டு அடிக்கிறேன்னு சொன்னோமா டபார்னா என்ன புடக்குன்னு புட்டுன்னு போடணும் இப்படியா சொன்னேன் இல்லையா? நம்ம கிராமத்து சொல்கிறாங்களா ஆத்தாடாவை, நம்மளை பெற்ற ஆத்தாடாவை அவகிட்ட கேட்டால் அவன் செஞ்சுட்டு முனுகினாடா. அது மாதிரி சாதாரணமாக சொன்னேன். நான் இறங்கி கேட்டேன், அடிச்சு சதுர் வாங்கி அதோட ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆகிட்டே எல்லா ஊரும் சுற்றிலாம் பரவிச்சு. ஒரு நல்ல சாமியார் போய் இப்படிலாம் குடும்பப்படுத்துகிறாங்களோ வச்சானுங்க அப்படி பரவிடுச்சு எல்லாம். புரியுதா? அங்காள பரமேஸ்வரி இல்லையா? மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, எல்லா இடத்துலையும் அங்காள பரமேஸ்வரி. அப்போது நான் என்ன சொல்கிறப்போ அங்காள பரமேஸ்வரியில் ஆரம்பித்து மீனாட்சி அம்மன்லேருந்து மாரியம்மன்லேருந்து சமீபகாலம் மஞ்சள் மாதாலேருந்து எல்லாமே நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் வாழ்கின்ற கடவுள்கள், உண்மையிலே இருக்கிற கடவுள்கள். ஏன்னு உங்களுக்கு கேட்குதே இல்லை, எனக்கு கேட்குதே. நான் சொன்ன அடுத்த 6 மாதத்தில் அடிச்சு சதுர் வாங்கிட்டு போயிடுச்சேன். எனக்கு கேட்குதா? அப்போ என்ன பொறுத்தீங்க யார்? தேர் ஆல் ட்ரூ லிவிங் காட்ஸ் அண்ட் காடஸஸ். அதை வந்து ஒரு கோயில் கட்டி ஒரு ஊரில் கும்பிட்றாங்க மாரியாத்தான்னு. அதை விட என்ன உனக்கு மாரியாத்தா ஹை என்ன முன்னாடியே சொல்லிக்கிறேன். யாழை பழித்த மொழியாள்னா அம்மா பேசுனா நான் கேட்டேன்டா, ஊமா காதில் ஏன் காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிறேன், உனக்கு கேட்கல, நான் கேட்டுக்கிறேன். அம்மை பேசும்போது முதல்ல மஞ்சள் மாதம் பேசும்போது அவ்வளோ இனிமையான குரல் பகாம்பர சொல்லிட்டு அவங்கள பார்க்காதே வந்துடுறேன்ட்டு. எனக்கு மஞ்சள் மாத சனி எங்கேன்னு தெரியாத முதல் வருஷம் போயிட்டு பார்க்காதே திரும்பிடுறேன். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் திரும்புறதுக்கு, அதை படிக்க அழிச்சிட்டு பகாம்பர அப்படின்னு குரல் இருக்குது. அம்மன் குரல். ஆஹா இங்கே தாண்டாக்குறாங்க. எங்கே பார்க்குது மஞ்சள் மாதம் தோகுது சாமி. உடனே போய் பார்த்துட்டு
இவன் வந்தால் நம்மளை பார்க்காம போகிறான்னு அவங்களால தாங்கிக்க முடியாது, சரியில்லை இறங்கிட்டு இறங்கி போகாமல் போகிறான்றாங்க. முதல் வருஷம் அன்னிலேருந்து இண்டிவிரி வழி எடுத்துறாங்க இல்லையா? அந்த கடவுளை போய் இனிமையான குரல், யாழை பழித்த மொழியால் நான் எழுதி தரேன். ஆமாம், யாழ்லாம் அதுக்கிட்ட தோற்று போயிடும் இல்லையா? யாழ் இசையும் இதுவும் குழலினும் வாய்மொழியால். ஆமாம், குழலை விட இனிய மொழி உடையவள் தான் அம்மை, நான் கேட்டுக்கிறேன். நீ கேட்டுக்கலாம் மரமண்டை, இந்த காஞ்சி கேட்கல மரமண்டை சொல்கிறேன்னா, காஞ்சி ஓப்புருகிற மரமண்டை உனக்கு மண்டையில் நீ அம்மன் பேசுறதே கேட்கல. அதுக்காக தமிழ் பேரெல்லாம் சம்ஸ்கிருதம் மாற்றும். இவர் மாத்துறாரு அப்படியே, யாஷிகா பாஷிகா அம்பாலா. அது என்ன கன்றாவியோ? நீ போய் எங்கள் சாதுசாமி கிட்ட பேசின யாழை பழித்த மொழியாலே என்னிடம் ஒரு முறை பேச மாட்டாயா? நீ பக்தி பண்ணுறது எப்படி? இப்போ நானும் கேட்டால் எனக்கும் அவ்வளோ இனிமையாக நான் கேட்பேனே. நான் நீ கெத்தாக சொல்கிறேன்ல, யாரையோ சொல்லு. அம்மா பேசினாடா என்கிட்ட, நான் கேட்டேன்டா, அவ்வளோ இனிமையான குரல் நான் சொல்கிறேன்னே, சொல்ல கெத்தா. அப்புறம் நீங்கள் கேளுங்க, நாங்கள் தாசாமி கிட்ட போகிறோம், 10 வருஷமாக போகிறோம், 25 வருஷமாக போகிறோம், எங்ககிட்ட ஒரு வாரம் பேச மாட்டேன் கேளு. அப்போ எப்படி கேட்ப? யாழை பழித்த மொழியாலே, அது எப்படி யாழையை விட யாழையே பழிக்கிற அளவுக்கு நீ இனிமையாக பேசுவியாமே. எனக்கு என்கிட்ட பேச வருவார், அது எப்படிக்குது? அதெல்லாம் நீச்ச பாஷா, அவன் தமிழெல்லாம் எல்லாம் பாவ மொழியான். இவர் மாத்துறாரு யாஷிகா பாஷிகா. நீ போய் நான் சொன்ன மாதிரி தான் இல்லையா? உணாமலே அம்மா அப்படின்னா ஓடி வரா இல்லையா? புளி போட்டு பொன்னாங்கண்ணிக்கிற கடிஞ்சி வச்சா இலை போட்டு சாப்பிட்றதுக்கு உண்ணாமலை அம்மா ஓடி வருவான்னு பழமொழி வச்சுக்கிறாங்க. அங்கே போய் உண்ணாமலே அம்மா நீ தான் எங்கள் தாசாமி வழி நடத்தினியாம இல்லை? அவன் அவருக்கு எப்படி பேசினா மாதிரி எனக்கும் வழி நடத்தி காட்டு. அது எப்படிக்குது? உண்ணாமலையே அப்படின்னு பேசுறதுக்கு கூப்பிடுது எப்படிக்குது? இவர் சொல்கிறார் காஞ்சி பேர் பாவ பாஷ்யம் இல்லை சமஸ்கிருத பேராமா என்ன அப்பீத்த குச்சாம்பிக்கே பாங்க. இனிமேல் திருவண்ணாமலை போனீங்கன்னா உண்ணாமலையாமே தப்பு காஞ்சி பேர் சொல்லுவார், ஏ அப்பீத்த குச்சாம்பிக்கே வர அம்மன் கூட ஓடியே போடுவான் இல்லையா? எனக்கு தெரியும் இந்த உண்ணாமலை கேட்டு சிரிச்சுன்னு தான் இருப்பாங்க. இப்போது போட்டு மாட்டுறான் இவன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? ஏன் கெத்து அப்படி என்கிட்ட பேசுனாங்க நிரூபிக்கப்பட்டவை. நீ காஞ்சி பெரியவர்னா நீ மகா பெரியவரான்னா இந்த இழிந்த வேலையை செஞ்சுட்டு போகலாமா? செஞ்சிருக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களால் வாழற தமிழை ஏன் அழிக்கணும் பார்க்குற? தமிழில் அழிச்சிட்டா தமிழர்கள் எல்லாரையுமே முட்டாளாக்கிடலாம். இவங்களே நம்பிக்கின்னு இருக்கலாம். சமஸ்கிருத மந்திரம் பாப்பனம் வச்சு சொன்னாதான் நேராக போய் உண்ணாமலை அம்மா நீ கும்பிடுயா. பாப்பனம் விட்டு ஒரு அப்பீத்த குச்சாம்பிக்கே நமக்கு அப்படின்னா தான் அம்மாள் அப்படியே எனக்கு வந்தாங்க. இல்லை அங்கே மஞ்ச மாதா கிட்ட போய் உட்காந்துன்னு மஞ்ச மாதாவே அதுக்கு என்ன சம்சத்தில் தெரியல. நமக்கு நான் மந்திரம் போட்டால் எனக்கு பேசுனாங்க. உள்ளன்புடா, கடவுள்னாலே உள்ளன்பு, உள்ளம் துடிக்கணும். எங்கள் அம்மாடா அப்படின்னு இல்லையா? எங்கள் அம்மான்னு கூட நான் சொல்ல, அவ சொன்னா என் பையன்ட்ட என்னை பார்க்காத போறாட்டே போகாதரான்ட்டா. அதானே உண்மையான அன்பு. அப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் கெத்தா சொல்கிறேனே மஞ்சம்மாதாடா இப்படி. இப்போ 25 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. நடுவில் எவ்வளோ விளையாட்டு தான் அப்படின்னு சொன்ன உமாசங்கர்கிட்ட எப்படி ஒரு யாத்திரை போது எனக்கு திடீர்னு உடம்பு ஃபுட் பாய்சன் ஆகிடுவேன். மஞ்சம்மாதா கனவுல தோணி இந்த மாத்திரை பேரை சொன்னான். யார் சொல்லுவான்? நீ சொல்லு. மஞ்சம்மாதா இங்கிலீஷ் தெரியுமா? இல்லை இங்கிலீஷ் மாத்திரை தான் தெரியுமா? தெரியும். அதே உமாசங்கரை கேளு. வராரு இல்லை வரான் சாமி அப்போ எழுதி கொடுத்தாரமா 20 வருஷத்துக்கு முன்னால். உண்மை தானே கேளு. ஃபுட் பாய்சன் ஆகி முடியாது, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டேன். டயர்டாக சாரா என்ட்ரா தெர்மஸ் சொல்லிட்டு கனவுல மறந்துடாது. என்ட்ரா தெர்மஸ் 2 வாட்டி சொல்லி அப்புறம் என்னடா என்ட்ரா தெர்மஸ் மாத்திரை பேரை தான் இருக்கணும். உமாசங்கர் வந்தார். அப்போ தான் சும்மா ஒரு காலனி ஷீட்டில் எழுதி என்ட்ரா மாத்திரை வாங்கிடுவாங்க. அவர் இப்போ நேஷனல் மெடிக்கல் கொடுத்தா அவர் எப்பயாச்சும் வருவார். யார் எழுதி கொடுத்தது? சாமி தான் கொடுத்தாரு. ஸ்பெஷலிஸ்ட் எழுதுகிற மாத்திரை நான் காலண்டர் ஷீட்டில் எழுதி சாமி கொடுத்தாரு. அப்போ கரெக்டாக வரணும். அவர் குளிர ரூம்லேயே இருக்குது அந்த மாத்திரை. ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டேன். 4 மணிட்டில் ஏறி டாட்டா கட் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ விளையாட்டு. மஞ்சம்மாதன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. போவாதன்னு சொல்கிறதோட நிறுத்தல. அவர் 2 வருஷத்துக்கு முன்னால் இவங்க எல்லாரும் வந்துருக்குறாங்க.
வராண்டாவில் உட்காந்து நம்ம ரெடியாரும் காளிமுத்தும் பேக் பண்ணுறாங்க. அப்போ 6 மணி 6:30 தான் ஆகுது. அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை இல்லை. நம்ம 7:30 கிளம்பலாம், அதிகபட்சம் 8 மணிக்கு நம்ம கிளம்பிடலாம் திரும்புறதுக்குன்னு சொல்கிறேன். அப்போ மஞ்சள் இல்லை 10 மணின்றாங்க. அப்புறம் அதையும் ரெடி ஆகிட்ட சொல்கிறேன், என்ன தெரியல ரெடியாக மஞ்சள் 10 மணி 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேலையே கிடையாது. அவங்களுக்கு நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட வர நான் மட்டுமே சொல்லி இருந்தது கூட வர நிரூபணம் உமாசங்கர் நிரூபணம். ஏன்னா என்ட்ரா தர்மம் எழுதி கொடுத்தாரு தான் இந்த வாயிலிருந்து கொடுத்தா இன்னும் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கும் கூட வரவங்களுக்கு நிரூபிக்கிறாங்க. தெரியல தான் சொல்கிறாங்க அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எல்லோரும் வேலையை முடிச்சுன்னு நாங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாதுங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாது. 8 மணின்றது அதிகம். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி பூட்டுறாங்க. செகண்ட் ரெடியாக சாமி டைம் பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. செகண்ட் ஸ்கூல் கிடையாது ஒரு வாட்சில். கரெக்டாக 10 நிற்கிது. கரெக்டாக சின்ன முள் 10 பெரிய முள் 12 இல்லை, கரெக்டாக 10 நிற்கிது. எப்படி இருக்கு ரெடியாக இருக்குது குஷி இல்லையா? என்ன சரி ரெடியார் பண்ண இவ்வளோ நேரம் தெரியல சாமி. நான் பான் பேக் பண்ணோம், அவங்க பான் போயிட்டு சுற்றி வந்தாங்க. நீ பான் ப்ரேயர் குஷி 1 மணி நேரத்தில். ஆனால் 10 மணி எப்படி ஆச்சு இன்னி வரைக்கும் தெரியல. உண்மையிலே எப்படின்னு அப்படின்னு தெரியல. ஆனால் அம்மா சொன்னது நான் 10 மணிக்குன்னாங்க. 10 மணிக்கு கிளம்பி வரும். இது என்னடா இது இல்லையா? இது மாதிரி நிறைய இன்றைக்கெல்லாம் சொல்லினே இருக்கலாம், நாளைக்கெல்லாம் சொல்லினே இருக்கலாம். இது எல்லாம் பாப்பானுங்களோட இதில் மந்திரத்தில் நடக்குதா இல்லை உங்களோட சமஸ்கிருதத்தில் நடக்குதா? என்னதான் இது? நம்மளை கேவலப்படுத்துறதும் அவங்க நம்ம வசதின்றதும். இது வகுப்பு முடிஞ்சோடனே ராமநாத பஜனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இவ்வளோ வருஷமாகவும் 2 பஜனை சொல்லிக்கிறேன். ஆஞ்சநேயர் தான் என்ன சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இப்போ நான் கேட்க மாட்டேன். ஒரு சமயம் என்னை திட்டுறது. அப்போ நான் கேட்குறேன், ஆஞ்சநேயர் வாலில் இருக்கிற முடி கூட உங்களுக்கு தெரியாதுடான்னு. பாப்பானுங்களா, ஆஞ்சநேயர் வாலில் இருக்கிற முடி கூட உங்களுக்கு தெரியாதுடா. அது தெரிஞ்ச பொசிக்கிட்டுங்கடா நீங்கள். ஆஞ்சநேயர் தான் கணவன் சொல்லி இங்கே இருன்னு சொல்லி கணவன் இது இல்லாமல் 2 ராமநாத பஜனை சொல்லி கொடுத்து இவ்வளோ பெரிய இதில் கொடி கட்டி போயினுக்கிறான். ஒரு பாப்பா அங்கேருந்து போடுறான் அந்த இதில் வந்து ஹீஸ் ஃபால்ஸ் குட், இவர் பொய் பேசுகிறான். நிரூபிக்கணுமா இவங்களுக்கு போய் ஒரு பாப்பா விட்டா தேட்டி எவ்வளோ பாப்பார் சார் கொஞ்சம் ஒத்துங்க சார், ஆஞ்சநேயர் தான் சார் எங்களுக்கு இது பண்ணார் சார், 2 ராவணம் சொல்லி கொடுத்தா சார், ப்ளீஸ் சார், ஐயர் சார் உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்க சார், போடுறோம் விளம்பரம், ஐயர் சார் உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்க சார்னு. அது மாதிரி தான் பண்ணணும். என்னது இது? இவங்களுடைய ரெகக்னேஷன் எனக்கு தேவையில்லை, தெரியுதா? கூடவே வரவங்களுக்கு ஒரு முறைக்கு 100 முறை நிரூபிக்கப்பட்டு கொண்டே தான் வருகிறது. எனக்கு அது போதும். முதல்ல எனக்கு மட்டும் நிரூபிச்சிருந்தாங்க, எனக்கு அது போதும்னா இப்போ என் கூட வரவங்களுக்கு இப்போ காளிமுத்துக்கோ ரெடியாக இருக்கோ அசைக்க முடியுமா அவங்களுடைய நம்பிக்கையை? சாமி சொன்னார் ஆமான்னு அவங்க இப்போ தான் நடக்குது 2 வருஷம் முன்னால். இதுதான் உண்மையிலே ஆன்மீகம். புரியுறதா? இவங்களாவே வந்து தோண்டி துருவி நம்மளை தொல்லை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராமணர்களை திட்டுறோம், அவர்கள் இந்து விரோதி. புதுசாக ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறானுங்க இப்போ புதுசாக. என்ன உனக்கு கம்மன்னு இருக்கிறத விட்டுட்டு நீ அதுக்கிட்ட பால் சூட்டுன்னு அப்போ போடுற, அப்போ திட்ட தான் செய்வேன் இல்லையா? ஆஞ்சநேயர் அருள் பெற்ற ஒருத்தர் வீரமாக திட்டாமல் வேற என்னடா பண்ணுவான்? உனக்கு வெண்சாமரை வீசுவானா? இருக்கல பெரிய வீரசாமி ஆஞ்சநேயர் சாமி. அவர் அருள் பெற்ற என்ன நீ பொய்யன்னா திட்ட தான் செய்வேன். நான் உண்மையிலே திட்டுறதெல்லாம் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து திட்டி பழகல. ஒன்றுட்டு அவனுக்கு திட்டுறதுன்றானுங்க. இதை இப்போ இதை சொல்கிறல்ல, உணவலாமேன்னு கூப்பிடு, நீ ஏன் போய் அங்கே போய் அப்பித்த குச்சாம்பிக்கை ஹே சக்கத்தாம்பிக்கை நீங்கன்னா நாளைக்கு உங்கள் பூஜையில் நீங்கள் சாமி கும்பிடும்போது வீட்டில் சொல்லி பாருங்க. நீ இந்த வாட்டி சமஸ்கிருதத்தை சொல்லி பார்க்கலாம். சொல்லிவிட்டு வண்டிக்கு நீ மணி வச்சு வெள்ளிக்கிழமை கற்பூரம் காட்டுவீங்கள, என்ன காட்டும்போது ஏ அப்போ இத்த குச்சாம்பிக்கே சொல்லி பாருங்க. கிக்க பக்கேன்னு உங்களுக்கே சிரிப்பு இல்லையா? காளியாத்தா மாரியாத்தா அவ்வளோதான். என்ன அங்காள பரமேஸ்வரி நீ தாம்மா காப்பாற்றினேன், எங்கள் சாமி கெட்ட பேர் வராமா இல்லையா? மஞ்சமாதா நீ பார்த்துக்குமா. இப்படி போபியா? அதை விட்டுட்டு இவனுங்க கர்மயோகத்தை பற்றி விட்டுட்டு கர்மயோகம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ இந்த 2 கர்மயோகம் உங்களுக்கு சொன்னேன். புத்தர் சொல்கிற கர்மயோகம் அதுவும் கண்ணபிரான் சொன்ன கர்மயோகமும் 2 வகுப்பில் இதை பற்றி சொன்னேன். அதனால் எது கர்மயோகம்? அந்த நீ செய்கிற நல்ல செயல்களின் விளைவுகள் கண்டிப்பாக உன்னை அடைந்தே தீரும். அதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. நீ செய்கிற தீய செயல்களின் விளைவுகளும் உன்னை கண்டிப்பாக அடைந்தே தீரும். அதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. இது புத்தர் பெருமான் சொல்கின்ற கர்மயோகம். அதனால்
செயலால் மட்டும் இல்லை, எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் நீ நல்லவனா இரு. அதுதான் அவருடைய கர்மயோகம். கண்ணபிரான் சொல்றது இன்ப துன்பங்களிலே பாதிக்கப்படாமல் இரு. இப்போ இந்த கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு பண்ணிடலாம், அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாம். அந்த இடத்துல துள்ளாத, சாதிச்சுட்டான் அப்படின்னு துள்ளினா அது கர்மாவை மட்டும் இருக்கும், கர்ம யோகமாக மாறாது. அப்போ கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், கர்மா என்ன, அது எப்படி யோகமாக மாறுதுன்னா, அந்த கர்ம பல தியாகம் அது உனக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வெற்றி வருது, உனக்கு அது மகிழ்ச்சியை தருதுன்னா உடனடியாக அந்த பலன் அது கண்ணனால நடந்தது, என்னால் நாடுகளும் தூக்கி போட்டுரு, தியாகம் இல்லையா, கடவுளால் நடந்தது எல்லாம் ஃப்ரீயாயிடு. இதுதான் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு துன்பம் வரும்பொழுது தான் நீங்கள் தோழ வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. தானாகவே மன சமநிலை இருக்குது. அந்த பேலன்ஸ் மென்டல் பேலன்ஸ்ன்றாங்களா, அதை தவற விடாதேன்றார். அர்ஜுனன் கேட்டார், யுத்த காலத்தில் சொல்ற, யுத்தம் செஞ்சால் கூட சரி, மன அமைதியை தவற விடாதேன்னு சொல்கிறார். எப்படி கிருஷ்ணா முடியும், அவன் பகைமை கோபமாக ஆய்வுன்னு அடிச்சாதானே முடியும். அமைதியாக வச்சுன்னு அடிச்சுப்பார், அப்படி தானாகவே நீ தான் ஜெயிப்பேன்றார். அது சீக்கிரட்டை சொல்லி கொடுக்குறார். அதே போல் உலக வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் சொல்லி கொடுக்குறார். இன்ப துன்பம் இதை அலைக்கழிக்கும் போதெல்லாம் நீ தோத்துருவ, கொஞ்சோண்டு வெற்றி வரும், அப்புறம் ட்ராயிங் போயிடுவேன். லா ஆஃப் ஈக்விலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இன்பத்தில் நீ துள்ளல்னா அதனோட ஆப்போசிட் ரியாக்ஷன் உன்னை துன்பத்தில் தோலை வச்சு அப்புறம் தான் நியூட்ரல் ஆகும் அது. அதனால் எடுக்கும்போதே நீ நியூட்ரல் ஆகிரு, அப்போ உனது வெற்றியை யாராலும் ஒன்றுமே செஞ்சிட முடியாது. இது கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குற கர்மயோகம். கேட்டுக்கிட்டீங்க, இதை 2 வாரமாக சொல்லின்னு வரேன் உங்களுக்கு. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யறது, இது எப்படி சாமி பயிற்சி செய்யறது? அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தான் வாழறீங்க. அதனால தான் சொல்லுவாங்க, தவ வாழ்க்கையை விட உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆன்மீகமாக போராடுவது சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். தவம் எல்லாத்தையும் ஒதுங்கி போயிடுறான். அவனுக்கு வெற்றியோ தோல்வியோ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் அது உள்ளே இருந்து போராடுறீங்க. அப்போ உங்களுக்கு தான் வெற்றி வரும், உங்களுக்கு தான் தோல்வி வரும். அப்போ அந்த நேரத்தில் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு நீங்கள் மனப்பயிற்சி பண்ணால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தினசரியும் நீங்கள் இந்த வசி பயிற்சி செய்கிறீங்க, நாடி சுற்றி பயிற்சி செய்கிறீங்க தான் நினைக்கிறேன். எல்லாம் 25 வருஷமாக லெப்டின்னு கத்தியும் கிடக்கிறேன் நான். யாரோ பாதியாக செய்வீங்க. அது கூட இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பேலன்சிங் ஆஃப் மைண்டு. உங்களுக்கு மனம் பாதிப்பு இருக்குது இல்லையா, அதுவும் மாமியார் மருமக சொன்னால் கேட்கவே வேணாம். மாமியார் நாக்கை நீட்டி நல்லா சாணம் பிடிச்சி புஷ்குன்னு ஒரு குத்திச்சுன்னா, மருமக அதுக்கு ஈக்குவலாக நாக்கை நீட்டி சாணம் பிடிச்சி மாமியார் ஒரு குத்தணும், புஷ்குன்னு குத்துனா அப்போ தான் அது சரியாக வரும். ஒருத்தவங்க சொல்லால குத்திக்கிறது. அப்போ சொல்லால குத்தி அடிக்கிற ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க எல்லாரும். மாமியார் மருமக தான் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன். அப்போ குத்தும்போது வலிக்குது இல்லை, நோவுதா, இப்போ நோவுதா, இப்போ உனக்கு தெரியுதா, அதில் வேறு இவங்க இப்படிதானோ இருக்கும் எனக்கும். இதெல்லாம் சாதாரண சண்டை, சாதாரண மகள். நீங்கள் 20 வருஷமாக தாசு சாமி இருக்கீங்க, இங்கே வரீங்க, எங்கள் சாமி மஞ்சள் மாதா அவர் தாண்டா கெத்துன்றீங்க, அவர்கிட்ட பேசாத சாமியே இல்லை, அவர்கிட்ட விளையாடாத சாமியே இல்லைன்றீங்க. விளையாடினா நான் அந்த மாதிரி ஆடி கூறி சொல்கிறதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி விளையாட்டு தான். அன்றாட வாழ்க்கையில் விளையாடிக்கினே இருக்கிறாங்க. என் மகன்டா நான் காப்பாற்றுவோண்டான்ட்டு போயின்னே இருக்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அங்கே வரும்போது சரி இறங்கி இல்லையா, அது மாதிரி வரீங்க. அப்போ வரும்போது மற்ற மனிதர்களும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. நீங்கள் ஆன்மீகமாக ஒரு ஸ்டெப் உயர்ந்திருக்கணும். இப்போ ஆன்மீகமாக ஒரு ஸ்டெப் உயர்ந்திருக்கணும்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் செய்த பயிற்சியெல்லாம் இருக்கட்டும், நல்ல விஷயந்தான். நாட்டிய காரணம் முதல்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இனிமேல் இதையும் பயிற்சி, கர்ம யோகத்தை பயிற்சி செய்யுங்க. ஏன்னா தினசரி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்ட அப்புறம் போய் நிம்மதியாக உட்காருங்க. உட்காந்து படுக்கிறதுக்கு முன்னால் பண்ண முடியுன்னு, இன்றைக்கி நம்ம மனநிலை எப்படி இருந்தது? மனம்தான் வாழ்க்கை இல்லையா, மனநிலை வாழ்க்கை. மனம் அமைதியாக இருக்கிறவன் அவன் கோமனை கட்டியிருந்தாலும் வெற்றியானவன் அவன். அதனால தான் கோமனாண்டியாக நின்று காட்டினார் முருகப்பெருமான் இல்லையா. பணக்காரம் தான் இருக்கணும்னா அவர் அப்படியே கல்யாண குளத்தில் நின்றுருப்பார். ஆனால் பாணி ஆண்டியாக நின்று ஜெயிச்சு காட்டுறியான்னா இது இல்லைடா வெற்றி, அதுதான் வெற்றி. எது வெற்றி? மனம்தான் வெற்றி. அப்போ அந்த மனசை கொஞ்சம் இனிமேல் நீங்கள் சரிப்படுத்து. இன்றைக்கெல்லாம்
இன்பத்தில் எவ்வளோ தூரம் குஷியாக குதிச்சோம் கிட்டத்தட்ட இருக்காது இல்லையா? அது இருந்தால் நீங்கள் என்கிட்ட வரணும் இல்லையா? அங்கே உங்கள் வீட்லேயே ஜாலியாக இருக்க போகிறீங்க. அதனால் அது ஒரு சாலிடாக ஒரு நம்பிக்கையாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட இருக்காது அது. ஆனால் துன்பத்தில் எவ்வளோ துவளிச்சு இல்லையா? கவலை வந்து கவலை போட்டு தண்ணி அரிக்கிற மாதிரி கவலை அரிச்சிக்கிட்டே இருக்கும். இறக்க அப்படி எவ்வளோ தூரம் கவலை இறக்கிது நம்மளுக்கு. ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணும். 5 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் போதும் உட்காந்து அந்த நேரம் சரி, இந்தந்த நேரத்தில் நம்முடைய மனம் பாதிச்சிருக்குது, வெற்றிடா ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னா துள்ளி இருக்கிறோம். சரி உட்காந்து வசி ஜெபம். ஏன்னா அதான் மனசு ஜெபம், மனதோடு சம்மந்தப்படும். ஜெபம் பண்ண அமைதிப்படுத்து. ஏன் சாமி சொல்லிடுறாரு, இன்பத்தில் துள்ளாதே துன்பத்தில் துவளாதேன்னு கண்ணபுரான் சொன்னதா கீதையில் சொன்னதா நம்ம சாமி சொல்லிக்கிறாரு. அதனால் நாம் இன்பத்தில் இன்றைக்கி இத்தனை வாட்டியே குஷியாக குச்சோம், அது குதிக்கூடாது இனிமேல். அதனால் வசி அப்புறம் துன்பத்தில் தோணுது. அது நிறைய பேர் இருக்கும், உங்களுக்கு பீஸாக இருக்கும், எல்லாம் பீஸாக்கி தான் வச்சுருப்பீங்க. அதனால் இந்தந்த துன்பம், இந்த மனசு கஷ்டப்பட்டோம், இந்த அளவுக்கு நொந்து போயிட்டோம், ஒரே வருத்தமாயிட்டோம். ஆனால் துன்பத்தில் தோளாதேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு யார்? கண்ணபிரான். அப்போ தோளாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதே வசி தான். உட்காந்துக்கோ, வசி சமாதானப்படுத்த மனசை. இதிலெல்லாம் சமாதானம் ஆகுது. கலையத மாதிரி இருந்தால் நீ பார்த்து அவன் கண்ணை அழிஞ்சு போகணும், அவங்கள அதெல்லாம் ஒன்றும் சமாதானம் ஆகும். அவனுக்கு கண்ணை அழிஞ்சு போனால் என்ன, உன் கஷ்டம் உங்ககிட்ட தான் இருக்கும். அப்படி போகாத அந்த பக்கம். அவங்கள துன்பம் கொடுக்குறவங்கள சபிக்கிறது தான், அவங்க கெட்டு போகணும், அழிஞ்சு போகணுன்றது தான். அது கிடையாது தீர்வு. உங்ககிட்ட இருக்குது இல்லையா? அப்போது அமைதியாக இதை பயிற்சி செய்யும். முதல்ல ஒரு நாள், அப்புறம் மறந்து போய்டும், நேற்று விட்டுட்டோம், சரி இன்றைக்கி அப்படி விட்டு பயிற்சி செய்யுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தொடர்ந்து அந்த பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமானால் நீங்களே விட மாட்டீங்க, தானாகவே அது உங்களை உட்கார வைக்கும் இல்லையா? உட்காந்து நிம்மதியாக உட்காந்து அதை தூங்க போகிறதுக்கு முன்னால் மனசை அமைதிப்படுத்திட்டு தூங்க போகலாம். நம்ம காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியாத ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஏன்? அந்த கஷ்டத்தையும் சமாதானப்படுத்திட்டீங்க. துன்பத்தில் துடிக்கிறது, இன்பத்தில் துள்றதையும் சமாதானப்படுது. பிரச்சனை தீராமல் எப்படி சாமி சமாதானம் ஆகும்? பிரச்சனை ஒன்றே தீர்ந்ததே கிடையாது என்றைக்குமே. கடலில் ஓஞ்சதும் கிடையாது, ஓஞ்ச பிறகு குளிச்சோன்னும் கிடையாது இல்லையா? அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் பாட்டு ரொட்டீனாக மறு நாள் காலையில் எழுந்தீங்கன்னா நீ பாணி அதான் செய்ய போகிற. அதையும் கண்ணப்புறான்னு சொல்லிட்டார். இப்படிலாம் போனால் நான் சண்டையை போட முடியாதுன்னு கேட்குறான். நீ போடாமல் இருந்து பாரு, உன்னால் முடியாது. உன் விதி, நீ சண்டை போடணும் இப்படி இருக்குது, நீயே எழுந்து உன்னே அறியாமல் நீ பான் சண்டை போடுவ. நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? அதை பான் நீ தீர்க்க தான் போகிற, நீ பான் செயல்பட தான். ஆனால் மனம், அந்த மனதை கொஞ்சம் ஆராய்ச்சியில் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் இதை பயிற்சி பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் கர்மாவாக இருந்தது விஷயம். கர்மானா நீங்கள் செயல் செய்கிறீங்க, அதனுடைய பலன், அது கர்ம பலன். அந்த வெறும் கர்மாவாக இருந்த பலன் உங்களுக்கு கர்ம யோகமாக மாறும். யோகம் அச்சுதரா யோகம் அவனுக்குன்றாங்கல்ல, அப்போ யோகம் தானே பெருசு, அச்சுதரா பாரு யோகம். அது மாதிரி நீங்கள் அதே செயல்பாடு அதை நீங்கள் யோகமாக அடிக்கிற பெரிய லாபம். அது அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுக்கு அது ஒன்று இன்றைக்கே முடிஞ்சு சாமி ஒரு வாரம் பயிற்சி பண்ணணும், அப்புறம் தோற்று பண்ணணும், ஜெயிக்கிறதால ஒரு வாரம் பயிற்சிலாம் பத்தாது. ஒரு வாரத்துலேருந்தே மெதுவாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்குதுன்னு. ஆனால் அது ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஜெயிக்கவே முடியாது. அதில் ஜெயிச்சவர் தான் காந்தியடிகள். காந்தியடிகள் கர்மயோகம் எழுதிட்டார், சூப்பராக இருக்கும். அதில் ஜெயிச்சது தான் விவேகானந்தர் கர்மயோகம். இதை படிங்க, பாப்பார கர்மயோகம் படிக்க தயவு செஞ்சு. காஞ்சிபுரம் வந்தால் கூட நீங்கள் காஞ்சிபுரம்லாம் திட்டின்னு இருக்காதீங்க, அது நம்ம வேலை கிடையாது. சாமி சொல்லி கொடுக்க சொல்கிறாரு, என்னத்துக்கு இவர் இந்த மாதிரி சீப்பான வேலையை பண்ணிட்டு சொல்கிறாரு, நம்ம வேலை கிடையாது. அவங்களெல்லாம் திட்டுறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் அதை படிக்கவும் படிக்காதீங்க, அதுவும் நம்ம வேலை கிடையாது. ஏன்னா கெடுத்து விட்ருவோம். அவாவா ஜாதிக்காமோ நீ சத்தரியா வந்த வீரமாக சண்டை பண்ணோம். அப்போ சண்டையா இல்லையா சாமி, எப்படியா பக்கத்து ஊரில் சண்டை வாங்கி போடு. அப்போ தான் எல்லா சத்திரியாவும் போர் முனையில் சண்டை பண்ணுகிறாங்களா? சண்டை இல்லாத சத்திரியா என்ன பண்ணுவான்? அதனால தான் பக்கத்து வீட்டு ஊரில் சண்டை வாங்கினே இருக்கிறேன் நான், போட்டுன்னு சண்டை போட்டு சத்திரிய ஹீரோ காட்டுறேன். இப்படி தான் போனேன். இவங்களுடைய கர்மா யோகான்ற பேரில் இவங்க கொடுக்குற வர்ணாசிரமம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் 2 விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த பிராமண விளக்கம் அது கைவிடுங்க. இந்த நான் பிராமின் கண்ணபிரான், நான் பிராமின் புத்தர் இவங்களுடைய விளக்கம் எடுத்துங்க.
ஆனால் விளக்கமாகவே இருந்தால் அது ஒன்று ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. வெறும் ஏட்டில் இப்படி சுரைக்காய் இப்படி பயிர் செய்யலாம், அப்படி போகலாம், அப்படி பண்ணலாம். வெறுமணி ஏட்டில் இருந்தால் நீ போகணும், விதை போடணும், முளைக்கணும், சுரைக்காய் வரணும், பொறுமையாக இருக்கணும், காய்க்கணும், அப்புறம் எடுத்து நீ வச்சு சுரைக்காய் சூப்பராகுது அப்படி. அதே போல் தான் ஆன்மீகத்தில் பயிற்சி முயற்சி தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். மீண்டும்